Hi students, நம்ம இப்போ exercise 3.3ல fourth sum பார்க்கலாம். Determine k. First k value find பண்ணுமா and solve the equation கொடுத்தாச்சு. If one of its roots is twice the sum of other two roots. அது கொஞ்சம் நாளாக படிச்சுங்க. அதே நான் கொஸ்டின் எழுதுறேன். Since one of the root is twice the sum of other two. ஓகேங்களா? இதே ஏதாச்சா இப்போ என்ன பண்ணுறோம் நமக்கு வந்து therefore ரெண்டு ரூட் தரேன் ஆல்ஃபா பீட்டா ரெண்டு ரூட் தாச்சா. அப்போ தேர்ட் ஒன் எப்படி பார்த்தீங்களா ட்வைஸ்னா அர்த்தம் 2 இன்டா சம் ஆஃப் அதர் டூ ரூட்ஸ். அப்புறம் சம் ஆஃப் வந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. இப்போ கொஞ்சம் ஒரு புரியும் உங்களுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ரூட் ஆல்ஃபா, செகண்ட் ரூட் பீட்டானா தேர்ட் ரூட் பிடிடுமா இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரூட்ல இதை சம்மோடைய ட்வைஸ். அப்போ 2 இன்ட்டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. இதுதான் என்ன நமக்கு ரூட்ஸ் ஆஃப் அந்த ஈக்குவேஷன் எழுதிங்க. 2x³ minus 6x² பிளஸ் என்னது 3x பிளஸ் k = 0. இப்போ என்ன பண்ணுங்க இயர் இங்கே நீங்க லிட்டே போடுங்க. இயர் a வேல்யூ வந்து 2, b வேல்யூ வந்து -6, c வேல்யூ 3, d வேல்யூ வந்து k. இப்போ சம்மேஷன் 1 போடலாமா நமக்கு? இப்போ சம்மேஷன் 1 பொறுத்த வரைக்கும் ஏன்னா நமக்கு வந்து ஆல்ஃபா தனியாக ரூட்ஸ் தனியாக இப்படி ஆட்டணும் பிளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு -b/a வா. அப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் 2e ஆல்ஃபா இன்ட்டு 2ஆல் மல்டி பண்ணுறேன் 2 பீட்டா. இப்போ -b/a வந்து இங்கே -b இன்ட்டு -6b வேல்யூ பை 2 படிச்சா தெரியுமா நமக்கு? இப்போ மைனஸ் ப்ளஸ் நம்மளுக்கு இப்போ இங்கே பாருங்க என்ன ஆகுது ஆல்ஃபா பிளஸ் 2 ஆல்ஃபா 3 ஆல்ஃபா ஆகிடும் பிளஸ் பீட்டா பிளஸ் 2 பீட்டா என்னது 3 பீட்டா ஈக்குவல் இங்கே 3 வருது. அப்புறம் நமக்கு டிவைட் பை 3 போடலாமா? அப்புறம் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1 வந்துடும். இப்போ பீட்டா வேல்யூ கண்டுபிடிங்க 1 மைனஸ் ஆல்ஃபா. சரியா? இது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான சம் தான். அது நீங்கள் கண்டிப்பாக நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சம் நோட் பண்ணி வச்சுங்க. எக்ஸாமில் போகும்போது கண்டிப்பாக அதை ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. மற்றெல்லாம் நம்ம ஒரு சில சமயம் நமக்கு வந்து நீங்கள் பார்க்க கூட போய் அட்டன் பண்ண முடியும், ஒரு சான்ஸ் இருக்கும். அது வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக போங்க, அப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து அந்த டிட்டர்மைன் கே சொன்னால அதுக்காக என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் இந்த பீட்டா வேல்யூல இதை எடுத்து நகைன் என்ன நமக்கு இந்த ரூட்ஸ்லேயே சப்ஸ்டிட் பண்ணுறோம். சரிங்களா? therefore the roots சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் இங்க ரூட்ஸ் என்ன நமக்கு ஆல்ஃபா எடுத்தோமா இல்லையா, பீட்டா எடுத்தோமா, நெக்ஸ்ட் நம்ம 2 இன்ட்டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா எடுத்தோம் இல்லையா, இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க இந்த பீட்டா வேல்யூ. அப்போ ஆல்ஃபா 1 மைனஸ் ஆல்ஃபா வந்துடும். இது 2 இன்ட்டு என்னது 1 ஆல்ஃபா பிளஸ் என்னது 1 மைனஸ் ஆல்ஃபான்னு வந்துடும். சரியா? அப்போ இந்த பிளஸ் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா கேன்சல் நமக்கு. அப்போ இங்கே வரும் ஆல்ஃபா 1 மைனஸ் ஆல்ஃபா. இது மல்டிபிள் நமக்கு வரும் 1 இன்ட்டு 2 2 வந்துடுமா? இப்போ 2. சரியா? இப்போ நமக்கு வந்து ஆல்ஃபா 1 மைனஸ் ஆல்ஃபா 2 வந்துச்சா. இப்போ 2 வந்து ஒரு ரூட் தானே, மூணுமே ஆக்சுவல் ரூட் இல்லை. நமக்கு தெரியும் ரூட்னா ஆக்சுவலாக அந்த ஈக்குவேஷன் எக்ஸ் பதில் சப்ஸ் பண்ணால் ஈக்குவல் 0 வரும் இல்லை. அதாவது ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரிங்களா? இப்போ ஈக்குவேஷன் இந்த மாதிரி ஈக்குவல் 0 வரனால அப்போ நீ எக்ஸ் பதில் இந்த வேல்யூ யூஸ் பண்ணா வரும் ஈக்குவல் 0 வரும். இந்த ஈக்குவேஷனை இந்த ரூட் என்ன பண்ணும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சின்ஸ் 2 இஸ் ஏ ரூட் இல்லையா, 2 வந்து ஒரு ரூட்டா இருக்கிறதுனால எது என்ன பண்ணலாம் எடுத்து நமக்கு அந்த கிவன் ஈக்குவேஷன் நீங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ கிவன் ஈக்குவேஷன் ஆக்சுவலாக நம்ம பாருங்க 2x³ தானே, அங்கே என்ன பண்ணலாம் 2³ போட்டுவா இல்லை ஒரு டைம் எடுத்து எழுதலாமா கிவன் ஈக்குவேஷனை நான் எடுத்து எழுதுங்க. 2x³ minus 6x² plus 3x plus k = 0 தான் நமக்கு given equation. இதில் என்ன பண்ணுங்க போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 2 இன்ட்டு 2³ minus 6 இன்ட்டு 2² plus 3 இன்ட்டு 2 plus k = 0. அப்புறம் 8 இன்ட்டு 6 வருமா, இதுனா 424 வருமா, plus 6 plus k = 0. இப்போ நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணணும் 6 plus 6 22, சப்ட்ராக்ட் பண்ண -2 -2 அந்த போகும்போது k +2. இதான் ஃபர்ஸ்ட் நமக்கு தான் டிட்டர்மைன் k. இப்போ k வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா. therefore the given equation
என்ன நம்மளுக்கு 2x³ minus 6x² plus 3x plus என்னது 2 equal to 0. இப்போ நம்ம ஈக்குவேஷன் கொண்டு வந்துச்சா, இதான் ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருந்தாங்க டிட்டர்மைன் கே அண்ட் சால்வ் தானே, அதுதான் இப்போ நம்ம நமக்கு அந்த சால்வ் பண்ண ட்ரை பண்றோம். இப்போ நமக்கு சம்மேஷன் ஆல்ரெடி போட்டு நம்ம கொண்டு வந்துட்டோம் இல்லையா, சம்மேஷன் தான் போட்டோம், பீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். பீட்டா நம்ம நமக்கு அகைன் இந்த ரூட் 3 ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அங்கேயே நீ சப்ஸ்ட் பண்றோம். பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த எல்லாம் ஆல்ஃபா டேர்ம் அப்புறம் அந்த 2ன்னு ஒரு வேல்யூ வந்துடும். அந்த 2 என்ன பண்றோம், நமக்கு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்ட் பண்ணும்போது கே வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு நம்ம அகைன் அந்த கே இருந்து ஈக்குவேஷன் சப்ஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம ஈக்குவேஷன் கிளியரா வந்துச்சால்தான். இதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம், நமக்கு சம்மேஷன் 3 போயிடுங்க. ஏன்னா நார்மல் சம் மாதிரி இது போட முடியாது. என்ன ரீசன்னா ஆல்பா பீட்டா நமக்கு ரூட்ஸும் தெரியாது, பிளஸ் அந்த ஈக்குவேஷன் பண்ணாத உனக்கு ஒரு அன்னோன் வேரியபிள் வந்துச்சு, கேன்னு வந்துருச்சு. அதெல்லாம் நமக்கு இல்லை நார்மலாக சம் மாதிரி இதை போட முடியாது. இப்போ சம்மேஷன் 3 போயிடலாமா? சம்மேஷன் 3 நமக்கு ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ண பண்ணுங்க, இப்போ ரூட் அந்த சம்மேஷன் 3 இந்த ரூட் எடுத்துங்க. நீங்க என்னது ஆல்ஃபா இன்டூ 1 மைனஸ் ஆல்ஃபா இன்டூ 2 சம்மேஷன் 3 நமக்கு தெரியும் மைனஸ் டி பை இ. அப்போ நமக்கு இது மட்டும் பண்ணலாமா? ஆல்ஃபா இன்ட்டு 1 மைனஸ் ஆல்ஃபா, ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயரா இன்ட்டு 2 வருதா, ஈக்குவல் மைனஸ் டி பை என்னது 2 பை ஏ என்னது நமக்கு 2 இல்லையா, 2 கேன்சல் ஆயிடுச்சு. இது மல்டி பண்ணிக்கிங்க. இப்போ 2 ஆல்ஃபா மைனஸ் என்னது 2 ஆல்ஃபா ஸ்கொயர், இந்த பக்கம் மைனஸ் 1 இருக்கு சரிங்களா. இப்போ நமக்கு வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் டேர்ம் வந்து நமக்கு ப்ளஸ் வரணும் இல்லையா, அதனால இந்த லெஃப்ட் சைடு நம்ம ரைட் சைடு கொண்டு போகலாம். அப்புறம் 2 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் 2 ஆல்ஃபா ஆகிடும், மைனஸ் 1 அங்கேயே தான் இருக்குல்ல, அப்படியே இருக்கும். இப்போ நம்ம இது ரொம்ப சால்வ் பண்ணோம். இப்போ நீ பாருங்களா, இங்கே 2 இன்ட்டு மைனஸ் 1 என்ன வரும் உங்களுக்கு, மைனஸ் 2 வரும். மல்டி பண்ணால் மைனஸ் 2, சப்ராக்ட் பண்ணாலும் மைனஸ் 2 நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. இப்போ என்ன மற்ற போயிடலாம், நமக்கு ஃபார்முலா பற்றி போயிடலாமா? அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆ மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac சரிங்களா. ஃபேக்டர்ஸ் ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, இன்டர் த 2a. இப்போ நம்ம நமக்கு மைனஸ் பி வேல்யூ பாருங்க என்னது, இங்கே மைனஸ் 2 இல்லையா, பிளஸ் 2 ஆயிடுமா, பிளஸ் பிளஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி வேல்யூ மைனஸ் 2னா ஸ்கொயர் பண்ணால் நம்ம 4 ஆயிடுமா, மைனஸ் 4 இன்ட்டு ஏ வேல்யூ இந்த 2, சி வேல்யூ இந்த மைனஸ் 1 டிவைட் பை 2 இன்ட்டு ஏ இந்த 2 தானே. அப்போ 2 பிளஸ் ஆ மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதெல்லாம் பிளஸ் 8 8 பிளஸ் 4 12 டிவைட் பை 4 ஆகும். அப்புறம் ரூட் 12 வேல்யூ தானே வரும், ரூட் 12 எப்படி பண்ணலாம், 4 இன்ட்டு 3 போடலாமா. அப்போ 4 ரூட் தான் 2, இப்போ 2 ரூட் 3 பை 4. இப்போ நீ 2 காமன் எடுத்துருங்க. அப்போ 1 பிளஸ் ஆர் மைனஸ் வந்து ரூட் 3 வரும் பை 2 வரும், 4 வரும் இல்லையா, 4 அது அடிச்சா 2. ஆன்சர் வந்து 1 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 பை 2. இதோட வேல்யூ நமக்கு வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ. இப்போ அகைன் பாருங்க ஆல்ஃபா வேல்யூ 2 வருது நமக்கு இல்லையா. அப்புறம் நமக்கு அந்த ரிக்கவர் ரூட்ஸ் போயிடலாமா. Therefore the required roots are என்ன ரூட்ஸ் பார்த்தா நமக்கு இங்கே நம்ம சால்வ் பண்ண பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் ஆல்ஃபா 1 மைனஸ் ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 1 மைனஸ் ஆல்ஃபா 2. நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா என்ன பண்ணுங்க பிளஸ் எடுத்துக்கலாமா. அப்போ இஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 பிளஸ் ரூட் 3 பை 2 எடுத்துரும், ஃபர்ஸ்ட் எடுத்துரும், ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எடுத்துரும். இப்போ 1 பிளஸ் ரூட் 3 பை 2 ஆமா 1 மைனஸ் 1 பிளஸ் ரூட் 3 பை 2 ஆமா 2 தான் இல்லையா, அது கான்ஸ்டன்ட் தான். இப்போ 1 பிளஸ் ரூட் 3 பை 2வா, ஆமா இங்கே 1 நீங்க கொஞ்சம் இந்த மைனஸ் மட்டும் கேர்ஃபுல் பாருங்க, மைனஸ் இந்த ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கு இல்லையா. அப்போ நம்ம நமக்கு வந்து எல்சிஎம் 2 வருமா, இப்போ 2 இங்கே 2 ஆகிடுவா. அப்போ மைனஸ் 1 மைனஸ் ரூட் 3 போடுங்க, ரூட் 3 மைனஸ் வரும் 1 பிளஸ் ரூட் 3 பை 2. இது 1 மைனஸ் 1 பிளஸ் 1 1 மைனஸ் ரூட் 3 பை 2 2. சப்போஸ் இதுவே நீங்க இஃப் என்ன பண்றீங்க, ஆல்ஃபா வேல்யூ வந்து 1 மைனஸ் ரூட் 3 பை 2 எடுத்துக்கலாம். தி ரூட்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா வேல்யூ தானே 1 மைனஸ் ரூட் 3 பை 2. அடுத்து 1 மைனஸ் ஆல்ஃபா, அப்போ 1 மைனஸ் ரூட் 3 பை 2. அடுத்து வரும் 2
இப்போ 1 மைனஸ் ரூட் 3 பை 2 நம்ம அப்படியே போட்டுடலாம், இது பண்ண முடியாது. இப்போ இதை நம்ம எல்சிஎம் தரோம் 2 மைனஸ் 1 பிளஸ் ரூட் 3 வரும். என்னோட மைனஸ் வந்து ரெண்டுது காமனாக இருக்கு, நீங்கள் மல்டிபிள் ரெண்டுத்து மல்டி பண்ணுங்க. இப்போ 1 மைனஸ் ரூட் 3 பை 2 கழிச்சு 1 பிளஸ் ரூட் 3 பை 2 கமா ரெண்டும் ஒரே தான், ஆட்டோ மட்டும் மாறி இருக்கலாம். கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமான மாதிரி தோணும் போது ஒரு 2 வாட்டி பாவம். கண்டிப்பாக அதை நீங்கள் எக்ஸாம்ல கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிட்டு போங்க, இல்லை கன்ஃபியூஷன் ஆகும், இல்லை ஸ்டெப் வந்து நல்லா மக்கப் பண்ணிச்சிங்க. ஃபர்ஸ்ட் வந்து கே வேல்யூ காண்பிக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறோம், அவங்க கொடுத்துற அந்த ரூட் 1 ஆஃப் ரூட்ஸ் இஸ் ட்வைஸ் தி சம் ஆஃப் அதர் 2 சொல்லும்போது நம்ம நீங்கள் இந்த ஆல்ஃபா பீட்டா 2 இன்ட்டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு எடுத்துங்க. சம்மேஷன் 1 கண்டுபிடிங்க, பீட்டா கண்டுபிடிச்சிங்க. அந்த பீட்டா வேலையும் அகைன் ரூட்ஸ்லேயே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இந்த ஆல்ஃபா 1 மைனஸ் ஆல்ஃபா 2ன்னு வந்துடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அந்த கே வேல்யூ கண்டுபிடிச்சா என்ன பண்ணுங்க, 2 வந்து ஒரு ரூட் சொல்லிட்டு அதில் என்ன பண்ணுங்க, அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 செஞ்சா நம்ம கே வேல்யூ கிடைச்சோம். இந்த கே வேல்யூ அந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சம்மேஷன் 3 போயிடுங்க. போனீங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபா வேல்யூ கிடைக்கும். அதை வச்சு நம்ம நீங்க சால்வ் பண்ணலாம்.